ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளி சாதம் டேஸ்ட்டும் லெமன் ரைஸ் டேஸ்ட்டும் சேர்ந்து புளிமிச்ச சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி வந்து 3/4 ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு வந்து 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 3, அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10, அப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. மஞ்சள் பொடியை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. 2 லெமனை புழிஞ்சு அந்த சாரோட கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் அதில் ஊற்றிட்டு அப்புறமா பெருங்காயத்தூளும் உப்பையும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை அது மேலே போட்டு நல்லா கிளறிட்டே வாங்க. கிளறிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, நம்ம அந்த ஏற்கனவே குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதுதான் அந்த வந்து இதை மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான லெமன் ரைஸ் டேஸ்ட்டும் புளி சாதம் டேஸ்ட்டும் சேர்ந்த புளிமிச்ச சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பாய்.